ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, போன எலெக்ஷனை வந்துட்டு திமுகக்காக பரபரப்பாக வேலை செஞ்சிருந்த ஆதவர்ஜுனா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா விசிகால அஃபீஷியலாக ஜாயின் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விசிகாக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்றத வகுத்து கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் விசிகால வந்து எம்எல்ஏ ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவும் பண்ணியிருந்தாரு. ஆனால் அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக முட்டுக்கட்டை போட்டதுனால தான் அவர் தாவேகாவுடைய தலைவரான விஜயோட கை கோர்த்து வந்துட்டு இன்னைக்கு அந்த திமுகவை ஆட்சியிலிருந்தே தூக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட வந்துட்டு எல்லா வேலைகளையும் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்தில் வலம் வருது. அது உண்மைதான் அப்படின்னு பலரும் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட பரபரப்பான சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய பெரம்பூர் தொகுதியில நிக்க வச்சதோட மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்து தொகுதியான வில்லிவாக்கம் தொகுதியையும் கேட்டு வாங்கியிருந்தாரு ஆதவர்ஜுனா. ஸோ பெரம்பூர்ல விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவலையை வச்சு வில்லிவாக்கத்துல ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுதான் ஆதவர்ஜுனா போட்டிருந்த கணக்கா இருந்துச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணா நகரனுடைய சிட்டிங் எம்எல்ஏவான எம்.கே. மோகன் இருக்கார் இல்லையா, அவருடைய மகனான கார்த்திக் மோகனுக்கு சீட்டு கொடுத்துருந்துச்சு திமுக. என்னப்பா இது, கார்த்திக் மோகன் வந்துட்டு அண்ணா நகர் தொகுதியை சார்ந்தவர் தானே, அவருக்கு எப்படி வந்துட்டு திடீர்னு வில்லிவாக்கத்துல சீட்டு கிடைச்சு அப்படின்னு சொல்ற பேச்சும் அடிப்பட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் கணக்குகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட களத்துல யார் முந்திக்கிட்டு இருக்கா, அதை தாண்டி வந்துட்டு வில்லிவாக்கம் தொகுதி இருக்கு இல்லையா, வில்லிவாக்க தொகுதியை யார் கைப்பற்ற போறது, அங்க ஆதவர்ஜுனாவுடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கார்த்திக் மோகன் இருக்கார் இல்லையா, அவர் அண்ணா நகர் தொகுதியை சார்ந்தவர். அண்ணா நகர்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வார்டு வாரியா களப்பணி செய்யக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு சீட்டு கேட்டு அப்ளிகேஷன் போட்டப்பே வந்துட்டு பார்த்தோம்னா வில்லிவாக்கத்துல தாவேகா சார்பில் ஆதவர்ஜுனா தான் களமிறங்க போறாரு, அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னா ஒரு வலுவான கேண்டிடேட் வேணும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்ட திமுக வந்துட்டு கள வேலைகளை நல்லா செய்யக்கூடிய கார்த்திக் மோகனுடைய பேரை டிக் அடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ந்தெடுத்த வேட்பாளர் சரியான வேட்பாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைக்க அளவுக்கு வந்துட்டு சுற்றி பிரச்சாரங்கள் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரச்சாரம் பண்றதோட மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்சு வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அயனாவரத்துல வந்துட்டு விளையாட்டு ஹப் கட்டுறதுல ஆரம்பிச்சு உலகளாவிய நூலகத்தை கட்டி தருவேன் அப்படின்ற மாதிரி பல வாக்குறுதிகளை கார்த்திக் மோகன் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவுடைய தளபதி, அதாவது கட்சியினுடைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்படக்கூடிய ஆதவர்ஜுனா சைட்ல இருந்து எந்த விதமான பெரிய வாக்குறுதிகள் அப்படின்றதும் வரல. என்னதான் கட்சிக்காரங்க வந்துட்டு 24/7 வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கான வாக்குறுதிகள் எதுவும் இன்னும் தரப்படலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் வந்துட்டு என்னதான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த தொகுதியினுடைய வேட்பாளரா ஆதவர்ஜுனா எந்த பெரிய வாக்குறுதியும் தரல அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திக் மோகனை பொறுத்த வரைக்குமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அயனாவரம் இருக்கு இல்லையா, அயனாவரத்துல விளையாட்டு ஹப் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அதிகமா இருந்தாலும் இளைஞர்கள் அதிகமா இருந்தாலும் விளையாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் அப்படின்றது இல்லை. அங்க இருக்கக்கூடிய சோலையம்மன் கோயில் கிரவுண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டு ஹப் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கவர் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வில்லிவாக்கம் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் கிட்ட நூலகம் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடியே வந்துட்டு வில்லிவாக்கத்தில் தற்காலிக நூலகம் இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால மாற்றுத்திறனாளிகளாலையும் பெரியவர்களாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு புதுசாக கட்டித்தரேன், அதுவும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே கட்டித்தரேன் அப்படின்றதும் அந்த பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கான். பாபா நகர், ஜெகநாதன் நகர்ல வந்துட்டு பூங்காக்கள் கட்டித்தரேன் அப்படின்ற வாக்குறுதிகளையும் கொடுத்து அலற விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதவர்ஜுனா இருக்கார் இல்லையா,
ஆதவர்ஜுனா வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போய்கிட்டு இருக்காரு. மக்களாக போயிட்டு நாங்கள் ஜெயிச்சு வந்தால் இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு ஒட்டுமொத்தமாக ஓவராலாக வந்துட்டு பார்த்தோம்னா வில்லிவாக்கத்துக்கு மட்டும் கிடையாது, ஓவரால் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டு அரசியலையுமே மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவுட் சோர்சிங்லேயா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு களப்பணிலையா இருந்தாலும் சரி, டேட்டாஸ்லையா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லா விதத்துலையுமே வந்துட்டு ஆதவர்ஜுனா இருக்கார் இல்லையா, அவருக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படின்ற காரணத்தினால தான் கார்த்திக் மோகனுக்கு வில்லிவாக்கத்தில் சீட்டே ஒதுக்கப்பட்டிருந்துச்சான். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றதும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே அது திமுகவோடது அதிமுகவோடது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 10 வருஷங்களாக திமுக ஜெயிச்சிருந்தாலும் அதுக்கு முன்னாடி அது அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட காலங்களும் இருக்கு. நடுவில் காங்கிரஸும் 2 டைம் வேற அங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு திமுக தாவேக்கா இல்லாம அதிமுகவுடைய விஜயகுமாரும் அங்க போட்டியிடுறதுனால ஓட்டுகள் எப்படி விழப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் கார்த்திக் மோகன் ஜெயிப்பாரா இல்ல நம்ம அண்ணன் தாவேக்கானுடைய தளபதினு சொல்லக்கூடிய ஆதவர்ஜுனா ஜெயிப்பாரா அப்படின்றது தெரிய வரும். யாரும் எதிர்பாராத விதத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ட்விஸ்டா விஜயகுமாரே ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லப்பா அப்படின்ற விஷயங்களும் வெளிவர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக் மோகனுக்கும் தாவேக்கானுடைய நம்ம அண்ணன் இருக்கார் இல்லையா ஆதவர்ஜுனா, அவருக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு ப்ரொமோட்டிங் இருக்குது. ஆனால் விஜயகுமார் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும், வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு ப்ரமோட்டிங் இல்லைனாலும் கள அரசியலில் பூந்து விளையாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு கார்த்திக் மோகன் இருக்கார் இல்லையா, கார்த்திக் மோகனுடைய ஆக்டிவிட்டியும் அதிரடியும் அவரை மக்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக கொண்டு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விஷயம் தெரிஞ்ச அறிவாலய வட்டார புள்ளிகள். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வில்லிவாக்கத்தில் தாவேக்காவுடைய கொடி பறக்குமா? முதல் முறையாக வில்லிவாக்கத்தில் வந்து சட்டமன்றத்துக்குள்ள ஆதவர்ஜுனா போவாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.